அந்த ரட்சிக்கப்பட்ட சபை நீங்கள் யார் அல்ல? நீங்கள் உலகத்தார் அல்ல. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, நான் உங்களை என்னுடனே கூட இருக்க என்னோடு இணைத்துக் கொண்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் ஞானஸ்நானம் எடுத்து. அதனால இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல. அதுபோல அவர்களும் உலகத்தார் அல்ல. பிதாவிடம் சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள், என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், உலகத்தார் அல்ல. அப்போ ஸ்தோத்திரம், உலகத்தாரை போல ஏன் நம்ம நடக்கவில்லை? நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தாரா இருந்தோம், இயேசு நம்மை அழைத்தார், நாம் அவரோடு சேர்ந்து கொண்டோம், நாம் கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவருடைய குரூப்ல இருக்கிறோம். ஆகையினால் நாம் உலகத்தார் அல்ல. அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் கையை நெஞ்சில வச்சு சொல்ல, நான் உலகத்தான் அல்ல. சொல்லுங்க, வாய திறங்க சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னீங்களா? நான் உலகத்தான் அல்ல. அப்ப அவன் நடக்க மாதிரி நான் நடக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் வாழும் பொழுது வித்தியாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். அவர் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தானா இருந்தோம் நாம். ஆனா இப்ப இயேசுவுக்குள்ளான பொழுது நாம உலகத்தார் அல்ல.